ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். மூலி பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 இன்ச்சுக்கு இஞ்சி தோல் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு திரிக்கணும். அதுக்கப்புறம் 2 பெரிய முள்ளங்கி தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சு தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணியை நம்ம சப்பாத்தி மாவு பிசையறோம்ல, அதில் விட்டு பிசையலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 2 கேரட், டெல்லி கேரட் எனக்கு கிடைச்சது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டெல்லி கேரட்டும் துருவி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக நறுக்கி வைக்கணும். அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி, அதனால் இப்போ காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரக பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் அது ஒரு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 5-6 ஸ்பூன் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் நெய். இந்த இதில் நெய் விடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நெய் விட்டு அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துட்டா இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை முதல்ல போட்டுடலாம். இப்போது கண்ணாடி பதம் வந்துருச்சா? இந்த ஸ்டேஜில் கேரட்டு நல்லா துருவிட்டு நல்லா தண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை நல்லா அப்படி போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெஜிடபிள்ஸோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுது. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். ஒரு கை நிறையா கொத்தமல்லி தழை நல்லா சாப் பண்ணி மேலே போடுங்க. உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இதை ஆற வைக்கணும். நல்லா சப்பாத்தி நல்லா பெரிய மாவாக எடுத்துக்கோங்க. நார்மலாக எடுக்கிற மாவை விட இன்னொரு டபுள் மாவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இட்டுட்டு நல்லா திக்காக, இந்த மாதிரி நல்லா திக்காக இட்டுட்டு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த கை இப்படி முடிச்சுக்கோங்க. இதை மாவை எடுத்துடுங்க. எடுத்துட்டு மாவை இதில் நல்லா தூவிட்டு லைட் ரொம்ப அழுத்தக்கூடாது, மெதுவாக இடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. குத்தி விட்டா தான் எண்ணெய் உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இதை போட்டாச்சு. இதை இப்படி 4ஆக கட் பண்ணிவிட்டு தயிர் வெங்காயம் போட்டேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மெனுவில் பார்க்கலாம். தேங்க்யூ.